ஹாய், ஒரு டே இன் மை லைஃப்பில் ஸ்டால் ப்ரிப்பரேஷன் vlog வந்து பார்க்கலாம். ஸோ ஜயன் ஸ்கூலில் வந்து மில்லட் ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாலில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlogல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 திங் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். கோல்டன் கிரைன் பைட்ஸ், மில்லட் கேண்டி, ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌனி, அதுக்கப்புறமா வந்து முருங்கை இலை சாதப்பொடி. இந்த ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌனியும் முருங்கை இலை சாதப்பொடியுமே வந்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப நிறைய பிஸியான ஷெட்யூலாக இருந்ததுனால கடகடன்னு நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மில்லட் கேண்டிக்கு வந்து மில்லட்ஸ் எல்லாமே வந்து வறுத்து அதுக்கப்புறமா வந்து பவுடர் ஆக்கிட்டு அப்புறம் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கோல்டன் கிரைண்ட் பைட்ஸ் வந்து நானே வந்து பேர் வச்சது தான். ஸோ இந்த ரெசிபி நமக்கு யார் சொன்னான்னா என்னோட அன்பான ஆத்துக்கார் சொன்ன ரெசிபி. கேவர் மாவில் அடை செஞ்சுட்டு அதை வந்து பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை அப்புறம் வறுத்த வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அது நீங்கள் லட்டு மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ஃபைனலாக இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லட்டு மாதிரி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த சாக்லேட் மோல்டு இருந்ததுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி மோல்டில் வச்சு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌனியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. மில்லட் கேண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஜ்ஜீஸ் வந்து நீங்கள் ஒரு விசிலோ 2 விசிலோ வந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் மேஷ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ண கம்பு, தெனை, அதுக்கப்புறமா வந்து கருப்பு கவுனி அரிசி மட்டும் சலித்து சேர்த்துக்கோங்க. உப்பு, அதுக்கப்புறமா வந்து எங்களுடைய ஏபி மசாலா தான் வந்து சேர்த்துக்கிட்டோம். ஸோ இந்த மசாலா வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கலந்துட்டு ஃபைனலாக எக் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து வச்சுருங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து இந்த முருங்கைக்கு சாதப்பொடிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது, அப்படி ரிமைனிங் இந்த ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌனி இந்த ஸ்டாலுக்குள்ளதெல்லாம் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ அது எல்லாமே வந்து அந்த நேரத்தில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்னென்னலாம் சேல் பண்ண போகிறோமோ ஸோ அதோட நேம் வந்து இந்த மாதிரி நானே ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலுக்குள்ளே ரிமைனிங் என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி அது முதல் நாள் நைட்டே வச்சாச்சு. ஸோ மில்லட் கேண்டிக்கு மட்டும் இந்த மாதிரி சின்ன க்யூட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு சின்ன ஐஸ் ஸ்டிக் மாதிரி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெடி பண்ணது எல்லாமே வந்து பேக்கில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து இந்த மில்லட் கேண்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பொரிச்சு எடுத்தோம். ஸோ ஸ்கூலுக்கு போனோடனே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. பசங்களோட சூப்பரான இந்த சார்ட்டில் பண்ண அந்த மில்லட் ஆர்ட் ஒர்க் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போர்டில் பண்ண அந்த சாக் ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மில்லட்லேயே வந்து இந்த ரங்கோலி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்ததுனால டக்குன்னு மட்டும் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாலை வந்து ஒரு குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மில்லட்டில் வந்து நிறைய யோசிச்சிருந்தாங்க. ஸ்வீட்ஸு, பொங்கல், அதுக்கப்புறம் வந்து புட்டு, நிறைய வெரைட்டியாக அந்த அடை, சட்னி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க.